ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, புதிய காலம், புதியது, புதிய நம்பிக்கை, புதிய எண்ணங்கள், புதிய ஆர்வத்தை, புதிய எதிர்பார்ப்பை தருவதுதான் திருவருகை காலம். அதற்கு நமக்கு அழகாக துணை நிற்பது தான் இறை வார்த்தைகள். இறை வார்த்தையின் வழியாக நம்முடைய ஆன்மீக பயணத்தின் தயாரிப்பாக 4 வாரங்கள். இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகாக இயேசுடைய வருகையை பற்றி எஸ்ஐயா இறை வாக்கினர் ரொம்ப அழகாக தயார் செய்கிறார். அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு அழகான நிகழ்வு. அவரை மறு கிறிஸ்து என்று சொல்வார்கள். அவர் ஒரு முறை ஒரு முறையில் எப்பொழுதும் தன்னுடைய துறவிகளிடத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், அட் ஆல் டைம் பி ஹாப்பி. அது அழகான வார்த்தை இல்லையா? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அது நிமித்தமாக எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போது ஒரே ஒரு துறவிவன் மட்டும் கவலையோடு வருத்தத்தோடு இருக்கிறார். அசிசியார் அவரை கூப்பிட்டு, ஏன் நீங்கள் மட்டும் கவலையோடு வருத்தத்தோடு இருக்கிறீங்க? ஏதாவது சாவான பாவம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு. மீண்டுமாக அந்த துறவி பதில் எதுவும் சொல்லாமல் இருந்தார். அசிசியார், டோன்ட் வரி, சாவான பாவம் கூட நீங்கள் செஞ்சால் கூட கடவுளிடம் மன்னிப்பு கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக கடவுளை மன்னிப்பார். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நாளுடைய முதல் வாசகம் இறைவாக்கு இதுதான் சொல்லுகிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு குடிகொண்டு புது வாழ்வை இறைவன் வழங்க வருகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவின் செய்தியை இஸ்ராயல் மக்களுக்கு வழங்குகிறார். ஆக கடவுள் புது வாழ்வு, God is going to give the new life to us. ஆக இதுதான் ஒவ்வொரு நாளும் புது வாழ்வோட, புது தெம்போட, புது நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்வது. அதான் திருவருகை காலம், இயேசுனுடைய பிறப்பு விழா. இந்த நாளுடைய நற்செய்தி பாருங்கள், எப்படி நூற்றுவத் தலைவனுடைய ஊழியன் புது வாழ்வு பெறுகின்றார். ரொம்ப அழகான வார்த்தை. நூற்றுவத் தலைவன் சொல்லுகிறான், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் மனிதன், என் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒருவரை வா என்றால் வருகிறார், செல்க என்றால் செல்கிறார். ஆஃப்டர் ஆல் ஐ காட் அத்தாரிட்டி, பட் ஆல் த மோர் யூ ஆர் சுப்ரீம் ஆஃப் த சுப்ரீம். யாரிடத்தில்? இயேசுவிடத்தில். யுவர் வேர்ட் ஹஸ் காட் அ பவர். உங்களுடைய ஒரு வார்த்தை மிகப்பெரிய சக்தி. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான். Jesus was stunned enough. Jesus was stunned enough to take enough. ஏன் இப்படிப்பட்ட நம்பிக்கை இஸ்ராயல் மக்களிடத்தில் கூட நான் கண்டதில்லை என்கிறார். So therefore today the centurion become the hero of faith. The hero of faith. விசுவாசத்தின் ஹீரோவாக, கதாநாயகனாக நூற்றுவத் தலைவன் இயேசுவே பாராட்டுகிறார். என்ன உன்னுடைய நம்பிக்கை? ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில் உன்னுடைய நம்பிக்கை அடங்கியிருக்கிறது சொல்லி ஊழியன் புது வாழ்வு பெறுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, திருவருகை காலம் ஒவ்வொரு நாள் கடவுள் புது வாழ்வு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் மிகப்பெரிய வாழ்வு. வாழ்வே நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு நாள்தோறும் புது வாழ்வை நோக்கி பயணிக்கின்ற மனிதர்களாய், மக்களாய், திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு அமைந்திட அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.